சரிங்க, நம்ம ஊட்டி ரூம்லேருந்து வெளியே வந்துட்டோங்க. ஸோ கிளம்பியாச்சு. எல்லாம் இப்போ பசங்க எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடி ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து நேராக கிளம்ப முடிந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டீ கடையில் சாப்பி போட்டுட்டு ஒரு டீ அடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இல்லைங்க, அடுத்த நேராக கோயம்புத்தூர் தான் போகிறோம். ஸோ நான் கோயம்புத்தூரில் போய் காணிக்கிறேன். ஸோ இதாங்க நண்பா நம்ம தங்கியிருந்த காட்டேஜ் பேர் நம்ம பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேலஸுங்க. இங்கே தான் நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம் 2 days ஆட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ செக் அவுட் ஆகிட்டோங்க, செக் அவுட் கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம பசங்கள்லாம் கட்டிட்டு இருக்காங்க, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டவங்க, ரெடியான கிளம்பிட்டுருக்கோம். இன்னும் ஒரு ½ hour இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டீ ஸ்பாட்டு தான் போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக எந்த ரூட்டில் போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கோதகிரியை தாண்டி அந்த ரூட்டில் போய்ட்டுருக்கோம். நேராக அடுத்த எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு 72 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. ஸோ அது குயிக்காக பேரில் நினைக்கிறேன். ஸோ போய்ட்டு அங்கோட இதெல்லாம் காணிக்கிறேன் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் அக்காவை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோங்க. ஸோ எங்கே எல்லாமோ போயிட்டுருக்கோங்க. என்ன ரோடு சின்ன சின்ன ரோடாக இருக்குது, இடுக்கு முடுக்கு மாதிரி தான் இருக்குது. அதாங்க தான் போயிட்டுருக்கோம். அப்படி போனால் மெயின் ரோட்டுக்கு போய் சேரும் நினைக்கிறோம். ஏன்னா மேப்பில் அப்படி தான் காமிச்சிருக்கு போல். மேப்லாம் பார்த்து போகிறோம், என்ன கதை என்ன கான்செப்ட்னு தெரிலங்க. அதான் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ரோடு நல்லா தாங்க இருக்குது. அப்படி சின்ன ரோடாக இருந்தாலும் வாட்டர் சூப்பராக இருக்குது. முடிஞ்சுங்க, வண்டிக்கு கதை முடிஞ்சுங்கண்ணா. என்னடா கொஞ்சம் நேரமாக ஸ்மூத்தாக போய்ட்டு இருந்தேன்னு பார்த்தேன். இப்போ தாங்க ஒரு வாட்டுக்கு அதுக்கு ஏற்ற டாஸ்க்கெல்லாம் காணிக்குது. அவர் இண்டிகேட்டர் போட்டுங்க நம்ம குறுக்க விழுந்துடாய். சரிங்க, மெயின் ரோடு வந்தாச்சு. ஒரு வழியாக ஷார்ட்கட் நினைக்கிறேங்க. மெயின்லேயே வந்திருக்கலாம், பட் ஷார்ட்கட்டாக நினைக்கிறேன். நண்பா ஒரு வழியாக பேக்கு கட்டிடுவாங்க. ஏன்னா கெட்டணும், பட் குண்டு வழியில் வந்துடும். ரோடெல்லாம் நம்ம மோசம் வந்து ஸோ அதில் பேக் லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கெட்டியாச்சுங்க நீட்டாட்டு கிளம்ப முடியலாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம பாண்டி பார்க்க ஒரு ஏரியா தாண்டிட்டோங்க. தாண்டி பார்த்தா பார்த்தா கிருஷ்ணாபுதூருங்க. அப்போ அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து மேட்டுப்பாளையம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 32 சம்திங் கிலோமீட்டர் வருதுங்க மேட்டுப்பாளையத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அதை தாண்டி தாங்க நம்ம போகிறோம் கோயம்புத்தூருக்கு. அப்போ இங்கேருந்து சம்திங் பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க கோயம்புத்தூருக்கு. கோதகிரி என்ட்ரு ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கோதகிரி தாண்டி அடுத்த மேட்டுப்பாளையம் பசங்க ஸ்டாப் போட்டுருக்காங்க, மேப் பார்க்குறாங்க நினைக்கிறேன். அடிக்கடி லக்கேஜ் அங்கேயும் இங்கே மாதிரி சைடு வாங்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னு தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக எடுத்து கேட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ பசங்க டீ கடைக்கிட்ட ஸ்டாப் போட்டாங்க. ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் விட்டு டீ கடையில் ஸ்டாப் போட்டாச்சு. ஸோ டீ அடித்து முடிச்சுட்டு கிளம்ப முடியாதாங்க. நம்ம பசங்க நிற்கிறாங்க. நமக்கா எல்லாத்துக்கும் வேண்டுமா போலீஸாக முடிச்சிருந்தா மதியா இன்னும் கதை முடிஞ்சுன்னு பார்த்தேன். சரி தப்பிச்சு நான் பரவாயில்ல. ஓகேங்க, டீ கடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா டீ ஷாப்பையும் முடிஞ்சிங்க. ஸோ டீ கடையில் வந்து கிளம்பிட்டோங்க நாங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம நேராக டேரெக்டாக போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அன்பா பார்த்தீங்கன்னா மலை இறங்கியாச்சுங்க. இப்போ ஊட்டிலேருந்து மலை இறங்கி கீழே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நேரம் 5 கிலோமீட்டர் தாங்க மேட்டுப்பாளையத்துக்கு. மேட்டுப்பாளையம் ஸ்டாப்பில் போய் உங்களுக்கு காணிக்கிறாங்க. ஊட்டி ஃபினிஷ்டுங்க. நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் ஊட்டி டோட்டலாக முடிஞ்சுங்க. மேட்டுப்பாளையம் போர்டு வந்துட்டு. ஸோ மேட்டுப்பாளையம் பக்கத்தில் போகிறோங்க. ஏன்னா அடுத்த நேராக எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். மேட்டுப்பாளையம் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு கோயம்புத்தூர் தாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஊட்டின்னு பேசி கடைசியில் ஊட்டி போயிட்டு வந்தாச்சுங்க. ஊட்டி முடிச்சாச்சு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு ரைடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருங்க. நெக்ஸ்ட் ரைடெலாம் வரும்போது கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம பீஸ்ஃபுல்லான ப்ளீஸில் ஓட்டியிருப்போம். அதான் ஊட்டி மலையில் ஓட்டியிருப்பாங்க. நல்ல இடமா பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஏரியாவுக்குள்ள வந்திருக்கோங்க. ரவுண்டாகவும் டிராஃபிக்காகவும் தான் இருக்குது. ஸோ அதாங்க பீஸ்ஃபுல் பிளேஸுக்கும் நெட்வொர்க்குள்ள டிஃப்ரென்ஸுங்க. எல்லாம் ஓகே தான். பார்த்தீங்கன்னா வண்டியை ஒதுக்கியிருக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தாங்க ஹோட்டலில். சரிங்க, சாப்பிட்டுட்டு மீதியே கண்டினியூ பண்ணுறாங்க. பயங்கர கூட்டமாக இருக்குது, எப்படின்னு தெரில. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிஞ்சுங்க. பிரியாணி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டாச்சுங்க. வெளியே கிளம்பியாச்சு எல்லாரும். ஆக்சுவலாக இங்கேருந்து எல்லா இடமும் பக்கமாக இருக்குங்க. போட பார்த்தாலே தெரியுதுங்க. எல்லாமே 100-150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் சம்திங் தாங்க எல்லாமே இருக்குது. கொச்சியாக இருக்கட்டும், வால்பாறை இருக்கட்டும், எந்த ஏரியா இருந்தாலுமே 150 சம்திங் தாங்க எல்லாமே இருக்குது. அம்மா ஊர் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்குது. பரவாயில்லைங்க, கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் ஸோ லக்கி தான் போல இருக்குங்க. டக்குன்னு நினச்சா 200 கிலோமீட்டரில் டப்புன்னு போயிட்டு டப்புன்னு வந்துடலாம் போல இருக்குது. ஸோ நம்ம தான் அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து வண்டி எடுத்து இங்கே வரதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகி நம்ம வந்துடுவாங்க. நல்லா இருக்குங்க, அதுவும் நல்லா இருக்கும். நல்ல ட்ராவல் தானே. அது ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. இந்த லைஃப்லலாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தான். பார்த்தீங்கன்னா நண்பா பைபாஸில் போய்ட்டுருக்காங்க. அவங்க பேக்ரவுண்டை பாருங்கள், பில்டிங்லாம் எப்படி இருக்குன்னு. செம பிளேஸாக இருக்குங்க. இதெல்லாம் பேக்ரவுண்டாக ஜம்முன்னு கட்டியிருக்காங்க. பில்டிங்கெல்லாம் பெயிண்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே நல்லா இருக்குங்க. ரோட்டில் போகும்போது இப்படிலாம் வியூவாக பார்த்துட்டு போனால் நல்லா தான் இருக்குங்க. லெஃப்ட்டு போகணுங்க. லெஃப்ட்டு கட்டாயாச்சு. ஸோ அப்படி நேராக தான் போகிறோம். காந்திபுரம்ங்க.
ஆக்சுவலாக போகிறோட காந்திபுரம் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரோட்டில் வந்திருப்போம், பைபாஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப்பி போட்டிருக்கோம். எங்கே போட்டிருக்கோம்னா காந்திபுரம் ரோட்டில் போட்டிருக்கோங்க. கோயம்புத்தூரில் தான் ஸ்டாப்பி போட்டிருக்கோம். ஸோ எதுக்கு நிற்கிறோம் பார்த்து ஃப்ரெண்டில் நிற்கிற நம்ம ப்ரோ உங்களுக்கு ரிலேஷன் யாரோ ஒருத்தவங்க வர வேண்டியிருக்குங்க. அவங்கள பார்த்துட்டு போகலாங்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு வந்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நேராக கோயம்புத்தூர் அந்த சைடு தான் போகிறோம். ஊட்டி போயிட்டு வரோம். நாங்கள் கன்னியாகுமரி. போயிட்டு கன்னியாகுமரி எந்த ஊர், எந்த இடத்துல? கன்னியாகுமரியில நாகர்கோவில் தலைநகர். கன்னியாகுமரிக்கு அதுதானே நாகர்கோவில். ஆசாரிப்பள்ளம், கோட்டார் சரி பஸ் ஸ்டாண்டு. ஒன்னும் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுமாங்க. ஆமா, பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏரியா. நாங்க அது எப்படி குழந்தைய உங்க கூட கனெக்ட் பண்ணினீங்க? குழந்தையா? இந்த காலகட்டத்துல இப்படி குழந்தை எல்லாம் யாருமே சொல்ல முடியாது. கூட்டத்திலேயே அவரு தான் குழந்தை. தங்கமான பையன். சரிங்க, நம்ம அவர் பேசிட்டு நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு வருவோங்க. பேசுனா அப்படி பேசிட்டே இருப்பாரு. ஓகேங்க, நம்ம கிளம்பிட்டோம். கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் ஒரு டீ ஷாப்பி போட்டாங்க. இந்த டீ கடை தாங்க டீ ஷாப்பி போட்டோம். இங்கேருந்து கிளம்பி டீ குடிச்சாச்சுன்னு கிளம்பி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்க்கலாங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ரோடுலாம் பெரிய ரோடாக தாங்க இருக்குது. அது இல்லாமல் ரோடெல்லாம் சுற்றி ரவுண்டாக போகுதுங்க. ரவுண்டு சிக்னல் மாதிரி சுற்றி போகுது. என்னது? ரோஸ் ஹவுஸா? அப்படியா? ஓ, இதாங்க ரோஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன நமக்கு தெரியாது, அதாவது விஷயம். ஆமான்னு கேட்டு போக வேண்டியதாங்க. போகிற பக்கம் ஆமான்னு சொல்லிட்டு போய் வேண்டியதான். ஏன்னா ரோடு டக்குன்னு ரைட்டு லெஃப்ட்டு ஜம்முன்னு அடி விட்டுன்னு போட்டு பாருங்க. கோயம்புத்தூர் வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கிளம்பி நான் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கன்னா டனலுக்குள்ளே தாங்க போகிறோம். ரூட்டு டனலுக்குள்ளே போகுது. என்னங்க எப்படி இருக்குது டனல் ரோடா? சூப்பராக இருக்குங்க. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுலாம். நம்ம ஏரியாவில் இதெல்லாம் கிடையாது, பட் இங்கே நல்லா இருக்குங்க. சோத்தில் படம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓ மை காட். சரிங்க, பெட்ரோல் போட்டுவாங்க. டக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. பெட்ரோல் போட்டு நாங்களுக்கு மீதியை காணிக்கிறாங்க. ஏற்கனவே 3 பாயிண்ட் கிடக்கு வண்டியில். இப்போ எவ்வளோ பிடிக்குன்னு தெரிலங்க, பார்ப்போம். ஓகே, ஃபுல் டேங்க் ஆகிட்டு 670 ரூபா பிடிச்சிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. 670 ரூபாய் எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6.3 லிட்டர் கிட்ட பிடிச்சிருக்குங்க. 670 ரூபா சம்திங் பிடிச்சிருக்கு நம்ம வண்டிக்கு. எதிர்கால வண்டி எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்ப்போங்க. ஸோ எம்டி எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா சம்திங் பிடிச்சிருக்குங்க. 7 லிட்டர் கிட்ட பிடிச்சிருக்கு. அவர் வண்டி V3 தாங்க. அவர் வண்டி எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 900 சம்திங் ரூபா பிடிச்சிருக்கு. 9 லிட்டர் மேலே பிடிச்சிருக்குங்க. சாக மொத்தம் எமகா சீரிஸ் 3 வண்டி இருக்குங்க. எமகா சீரிஸ் 3 வண்டியும் எக்ஸ்பெல் சீரிஸ் 3 வண்டி இருக்குங்க. அந்த 3 வண்டி அமௌண்ட் எவ்வளோ தரலாங்க. பட் இந்த 3 எமகா சீரிஸ் 3 வண்டியும் பார்த்தீங்கன்னா 2300 சம்திங் வந்துருக்குங்க. அவ்வளோதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா எமகா மேக்ஸிமம் மைலேஜ் கொஞ்சம் கிடைக்குங்க. பரவாயில்லாமல் கிடைக்கும் லாங்லலாம். எக்ஸ்பெல்ஸ் அவங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க, அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். ஓகே, எங்கள் நெக்ஸ்ட் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. அப்புறம் போகும்போது சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பல்க்லேருந்து பெட்ரோல் போட்டு வந்தாச்சுங்க, வந்துட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன நம்ம எமகா சீரிஸுக்கு எவ்வளோ நம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ என்னன்னா அவங்க ஹீரோ சீரிஸுக்கு எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 3 வண்டிங்க. 3 வண்டி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3200 சம்திங் ரூபா ஆயிருக்குங்க பெட்ரோல். அதாங்க பரவாயில்லங்க. அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒரு 1000 ரூபா தாங்க டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஆஃபர் வண்டி பார்த்தீங்களா, அது பரவாயில்லங்க, கிடைக்கிது அவங்களுக்கும். இவர் தாங்க நம்ம நண்பர், ஆறுயிர் நண்பருங்க. சாதா நண்பர் கிடையாது, ஆறுயிர் நண்பருங்க. இவர் நம்மளும் ஒரு டீம் ஸ்குவாடு மாதிரி தாங்க. சொல்ல போனால் ஒரு ஸ்குவாடு மாதிரி தாங்க. நமக்காக எதுவும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு ஆள்னா அது எனக்கு இவர் மட்டும் தாங்க. அவருக்காக நானும் செய்வேன், பட் எனக்காக அவர் எதையும் செய்வாருங்க. நல்ல ஒரு மனிதர். நமக்காக எதுனாலும் பண்ணுவாங்க. நம்ம பசங்க தாங்க எல்லாருமே. நமக்காக எதுனாலும் பண்ணுவாங்க, நம்மளும் அவங்களுக்காக எதுனாலும் பண்ணுவாங்க. வர போக்கில் ஏதாவது ஒதுக்கிட்டு இருந்தாலும் ஐடியா பண்ணுவோம். சரிங்களா? இவர் தாங்க மற்றவர் பார்த்துக்கோங்க. ஜெகநாத்துக்கு பையன் இவர் தாங்க. இவங்க தாங்க சாய் எம்டி பைக்கில் வந்திருக்காங்க. பைக்கை பார்த்துக்கோங்க. அதாவது இவர் எப்படி பார்த்தீங்கன்னா காரில் வந்தேன்னு சொன்னாருங்க. பட் பார்த்தீங்கன்னா பைக்கில் தாங்க வந்திருக்காரு. கார் எடுக்க மாட்டாராம். ஏன்னு கேட்டால் ஓ ப்ரோ இன்டர்வியூ போயிட்டாருங்க. ப்ரோ போயிட்டாருங்க. எந்த இன்டர்வியூ போயிட்டாருங்க? செலக்ட் ஆகிட்டீங்களா? லாரி வருதா? நாங்க கன்னியாகுமரி போறோம். ஆமா சார். ஆமா, எல்லாம் பைக்லயே போறீங்களா? ஆமா சார். ஊட்டி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க இருந்து ஊட்டி போயிட்டு இல்ல ஊட்டி போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி. அப்படியா? ஆமா சார். ஆமா. சாப்பிட்டீங்களா? ஆமா சார், மத்தியானம் சாப்பிட்டோம். இது கேமரா சார், கேமரா. அவனுக்கு தெரியுங்களா இந்த கேமரா? அவனுக்கு தெரியுமா? ஆமா, எல்லாருமே தெரியுவாங்க. எத்தனை வண்டி சார்? மொத்தம் 6 வண்டி சார். 1 2 3 4 5 6 6 வண்டி.
எல்லாம் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல சார் வேண்டாம் பரவாயில்ல, நாங்க இன்னும் டீ தான் குடிக்க போறோம், இப்பதான் சாப்பிட்டோம். வாங்கடா வீட்டுல சாப்பிட்டு போயிடலாம். ஐயா பரவாயில்ல சார், நீங்க கேட்டதே நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க இன்னும் அடுத்த படிச்சிருக்கீங்க? நாங்களாம் படிச்சு முடிஞ்சு இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. அப்ப டான்ஸ் ஆடுறீங்க? டான்ஸ் இல்ல சார், வந்து லவ் பண்ற மாதிரி தெரியுது. லவ் பண்றானா? எந்த பிள்ளைய லவ் பண்ற? அத வர வந்து பயங்கர லவ் பண்றாங்க. ஆமா சார், அவன் கொஞ்சம் அப்படிதான் சார் அவன். ஆமா சார், அவன் கொஞ்சம் அப்படிதான் சார். ஏய் தங்கா, நீ லவ் பண்றியா? ஆமா சார். என்னமே இல்லையா? சரி எல்லாம் பார்த்து. சரி ஓகே சார், ஓகே 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 சார். வீட்டுல வந்து சாப்பிட்டு போலாம். ஓகே பரவாயில்ல சார், நாங்க மதியம் சாப்பிட்டு தான் வரோம். பொய் சொல்லாதீங்க. உண்மையாடி சார், நீங்க கேட்டதே ரொம்ப திருப்தி சார் எங்களுக்கு. இந்த பையன் வந்து பையன் திருடன்டா. ஆமா சார், லைட்டா அப்படி இப்படியே இருப்பாப்ல. சரி ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே. பாய் சார், பாய். என்னமோ உங்க அப்பா பத்தி புட்டு புட்ட சொல்லிட்டு போறாரு. எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வச்சுட்டு போறாங்க, என்ன விஷயம் தெரிய மாட்டேங்குது. என்னமோ ஏர்போர்ட்ஸ் கீழே விழுந்தாச்சு, லாரி ஏத்தி நசுக்குமோ. நம்ம ஆப்பிள் ஏர்போர்ட்ஸ் கீழே போட்டு இது பண்ணியா, டப்பாலாம் தீ வீசுறீங்களா? கிளம்புவோமுக்கா, ஐடியா பண்ணிட்டு கிளம்புவோனா நான் போகும்போது காணிக்கிறேங்க. நண்பா ஆக்சுவலாக சைடில் விட்டு ஸ்டாப்பி ஒதுக்கணும், ஒதுக்க முடியாது. எதுக்கு ஒதுக்கணும் பார்த்தாங்கன்னா தண்ணி குடிக்கிறது ஒதுக்கணுங்க. ஸோ தண்ணி குடிச்சாச்சுங்க, ஸ்டாப்பி முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த டீ ஷாப்பு தாங்க சொல்லியிருக்காங்க பசங்க. டீ கடையில் போய் விட்டு 2 டீ அடிச்சுட்டு தான் போகணுங்க. கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் ஏற்றினா தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதனால் டீ கடையில் போயிட்டு காணிக்கிறாங்க. இன்னும் போக நல்லா இருக்கும். என்ன ஃபுல்லாக பைபாஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20-30 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக தாங்க ரோடு போயிட்டுருக்கோம். நான் ஸ்டாப்பாக தான் போயிட்டுருக்கோம். அதனால் நான் டேரெக்டாக உங்களுக்கு எங்கன்னா டீ ஷாப்பில் போய் காணிக்கிறாங்க, அங்கே பார்க்கலாம். ஆக்சுவல் எல்லாரும் ரன்னிங்கில் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்ம நண்பர் ஒருத்தன் ஒதுக்கு அப்படின்னா என்னடான்னு பார்த்தா அவனுக்கு இன்டர்பேட் சைடில் ஏதோ லூஸ் ஆகிட்டு போல இருக்கு. நட்டு போட்டு லூஸ் ஆகிட்டு நினைக்கிறேன். டைட் வைக்கணும்னு சொல்லி ஒதுக்கணும். அப்போ தான் ஒதுக்கி டைட் வச்சுட்டு இருக்காப்ல. முடிச்சுட்டு போக வேண்டியதாங்க. என்ன மக்கள் ஒரு வழியாக டீ கடைக்கு வந்தாச்சா நமக்கா? எனக்கு ஒரு எம்டிக்கு ரேஸுமுக்கா. உனக்கு ஒரு எம்டிக்கும் நைஸா? டீ கடைக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டீ குடிக்க போகிறோம். ஸோ எனர்ஜி பூஸ்ட்டை கொஞ்சம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கேங்கப்பா கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரங்க. ஒட்டஞ்சத்திரத்துலாங்க டீ குடிக்க போகிறோம். ராதாபுரம் ரோடு ஒட்டஞ்சத்திரங்க. ஸோ அங்கே டீ குடிச்சிட்டு அந்தால கிளம்ப முடியுதாங்க. கிளம்பும் போது காணிக்கிறேன். யாருக்கும் மொபைலுமே சார்ஜ் இல்லை. ஸோ எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour மேலே வெயிட் பண்ணி கொஞ்சம் பேசி எடுத்துகிட்டு அதெல்லாம் கிளம்பி நான் போயிட்டுருக்கோங்க. டேரெக்டாக கன்னியாகுமரி. இப்போ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 சம்திங் கிலோமீட்டர் இருக்குங்க கன்னியாகுமரிக்கு. ஓகேங்க, என்ன பைபாஸ் வந்தாச்சு. ஸோ ஒரு பைபாஸ் இன்னும் நேராக போக வேண்டியதாங்க. ஒரு மாதிரி இப்படி டிராஃபிக்காக இருக்குது. நம்ம பூந்து போயிடலாம் நினைக்கிறேன். பைக்கினால சின்ன சின்ன கேப்பு கிடைக்கும், அந்த கேப்பில் போயிடலாங்க சேஃபாட்டு. சரி நம்ம ரைட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு பாஸ். இது எப்படிங்க நம்ம ரைட்டு கட் ஆகுறது இந்த டிராஃபிக்கில்? கார் கேப்பு கூட இந்த கார் போனால் தான் நம்ம பேக்கில் போக முடியும். காருக்கு முன்னாடியே போயிடலாம். எல்லோரும் நம்ம டீம் ஒருத்தர் வரணும். நேராக போயிட்டார அந்த இல்லையே 2 பேர் வரணுங்க. சரி வரட்டு பார்த்துக்கலாம். சரி இப்போ டிராஃபிக் வந்து ஒரு வழி வெளியே வந்தாச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரோடு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இன்னும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம். சரிங்க, அடுத்த ஸ்டாப்பில் பார்த்துக்கலாம். நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 8-6 வட்டம் டோல்கேட்டு ஃப்ரெண்டில் ஸ்டாப்பி போட்டிருக்கோங்க. ஸ்டாப்பி போட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி ரைட்டாக ஒதுக்கியிருக்கோம். ஸோ எல்லாருமே பசங்க எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிளம்ப வேண்டியதாங்க. ரைட் இஸ் நாட் ஈஸி ப்ரோ. ஆமாங்க, கேட்டுடுங்க, ரொம்ப கஷ்டம் தாங்க. என்ன மக்கா உங்க அப்பா நிற்காரா? ஆமாங்க, கணேசன் நிற்கிறார். அப்படின்னா நின்று போட்டுமுக்கா, கிளம்ப வர பார்த்துக்கலாங்க. கிளம்பிட்டோம். இப்போ அடுத்த ஸ்பாட் டேரெக்டாக நாகர்கோவில் தாங்க. நாகர்கோவில் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 166 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க இங்கேருந்து. ஸோ அது 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். போகும்போது என்னென்னு காணிக்கிறேன். இப்போ அங்கேருந்து கிளம்பி கைத்தா டோல்கேட்டுங்க. இது டோல்கேட்டு கலியாமல் லெஃப்ட் சைடு டீ கடைங்க. டீ கடையில் ஒதுக்கியாச்சு. ஸோ அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சோன்னா டேரெக்டாக அங்கேருந்து 25-30 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம். வந்து டீ கடைங்க ரீச் ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சாங்க அந்த கிளம்பணும். ட்ரிப்பு எப்படியோ போயிட்டுருக்குங்க, நல்லா தான் போகுது. சரி ஓகேங்க, டீ குடிச்சு அப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். நண்பா ஸ்டாப்பி முடிஞ்சு பார்த்துக்கோங்க. டீலேருந்து கிளம்பியாச்சுங்க. நாகர்கோவில் தாங்க. இங்கேருந்து ஒரு 115 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. இதோடு நம்ம ரைடு முடியுதுங்க. ஊட்டி ரைடு இதோடு முடியுது. நெக்ஸ்ட் ரைடு இனிமேல் தாங்க பிளான் போடணும். அடுத்த ஒரு 6 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் பிளான் போடுறதுக்கு. போட்டு இனிமேல் தாங்க முடிவு எடுக்கணும். பட் இப்போதைக்கு நம்ம போயிட்டு இந்த ஊட்டி ரைடு வெற்றிகரமாக நிறைவடைகிறது. பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓகே நண்பா, கிளம்பியாச்சு எல்லாருமே. அப்படி வரிசையாக போக வேண்டியதாங்க. நண்பா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 6:30 ஆச்சுங்க.
ஸோ இப்போ இது எந்த லாஸ்ட் டோல்கேட்டு தாங்க, இது நாங்கனே டோல்கேட்டுங்க. இதுக்கப்புறம் நமக்கு முடிஞ்சுங்க டோல்கேட்டும் முடிஞ்சு நம்ம ரைடு இதோட ஃபினிஷ்ட் ஆகுதுங்க. சரி, நெக்ஸ்ட்டு ரைடு ட்ராவல் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் கோனை தட்டி வச்சுக்கோங்க. சார் பார்க்கல வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காணிக்கும். ஓகே, எல்லோரும் கிளம்பியாச்சு. நேராக நார்கோவில் தாங்க முடிஞ்சுது ரைடு முடிஞ்சதோடி. ஊட்டின்னு ஆசைப்பட்ட அந்த கனவு நிறைவேறி ஊட்டி முடிஞ்சுங்க நண்பா. இப்போ ஆக்சுவலாக பார்த்தேன்னா நாகர்கோவில் டவுனில் ரீச் ஆகிட்டாங்க. ஓகேங்க, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. நான் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தாங்க உங்கள் KK ரைடர். பாய்.